ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மூளை வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மூளையை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸோடு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தவாவில் வந்துட்டு தோசை தவா வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் பேன் வச்சுக்கிட்டாலும் சரி, தவாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அந்த ஃப்ரைனஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் புதினா மட்டும் ஆட் பண்ணேன். அடுத்து உங்களுக்கு தேவையான மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து 2 மூளைக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் வந்து மூளை அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா மூளை, அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆனோடனே சூப்பராக நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான மூளை வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ மூளையே சாப்பிடாதவங்க கூட இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.